நிவேஷிதாம் ரங்கபதே பதாப்ஜே மன்யே சபர்யாம் மணிபாதரக்ஷே त्वदर्पणादा पतितामपश्यत् गाण्डीव धन्वा गिरिशोत्तमाङ्गे மணி பாதரக்ஷே மணிகளோடு கூடிய யாரோ இங்க உட்கார நிறைய ஓ சரி சரி. அதனால மணி பாதரக்ஷே மணிகளோடு கூடிய பாதுகையே மன்யே நான் கருதுகின்றேன். காண்டீவ தன்வா ஷார்ங்க தன்வா யாரு கேள்வியே கேட்டா நாங்க அடுத்த கேன்சல் தான் பண்ணணும் யாத்திரைய. தனுனா வில், தனுஷ்னா வில், தனு தன்வா தனுஷை பிடிச்சவர். எந்த தனுஷ பிடிச்சவர்? ஷார்ங்கம் என்னும் வில்லை பிடித்தவர் யாரு? ஷார்ங்கபாணி. நாராயணனுக்கு ஷார்ங்க தன்வான்னு பேர். ஷார்ங்க தன்வானு கம்பான்னு தேசிகர் எடுக்கிறார். எங்க எடுக்கிறார்? எங்கேயோ எடுக்கிறார். எங்க எடுக்கிறார்? ஷார்ங்க தன்வானு கம்பா. இதுல ஒரு குழு கொடுத்துடுற பாருங்க. இந்த இடத்திலேயே அவர் எந்த ஸ்தோத்திரம்னு சொல்லிருக்காரு? அனுகம்பாங்கிற. ஷார்ங்க தன்வ அனுகம்பா, ஷார்ங்க தன்வானு கம்பா. வெரி குட். தயா சதகத்துல எடுக்கிறார். தயாக்கு இன்னொரு பேரு அனுகம்பா. ஷார்ங்க தன்வானு கம்பா. அப்ப பெருமாள் வில்லை தரிச்சுட்டு இருக்கார். ஷார்ங்க தன்வானு கம்பா. பினாக்கங்கிற வில்லை தரித்தபடியால் சிவனுக்கு பினாக்கி. சுந்தர மிருகதர பினாக தனுகர கங்கா சிர கஜ சர்மாம்பரதர சந்திர சூட சிவசங்கர பார்வதி ரமணா நினகே நமோ நமோ. இன்னைக்கும் திருஷூர் போனேன்னா வடக்குநாதன் ஒரு சன்னதி உங்க சிவனுக்கு. நெய்லியே அந்த சிவனுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு இருப்பா. வடக்குநாதா சர்வம் தருநாதா. அந்த வடக்குநாத கஷேத்திரத்துல பிரதட்சிணமா வரும்போது சிவன் காண்டீவதாரி அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணும் போது ஒரு வேடுவனா வர, கையில ஒரு வில்லை தரித்து ஒரு வேடுவனா கிராத்தனா வர. அதனாலதான் கிராதார்ஜுனியம்னு பாரதி பாடினான். அந்த வில்லை தரித்த பினாக வில்லை தரித்த பினாக்கியாய் சிவன் காட்சி கொடுக்கக்கூடிய சன்னதி திரிசூல வடக்குநாதர்ல இருக்கு. பினாகம் என்னும் தனுசை கை பிடித்தபடியால் சிவனுக்கு பினாகி. ஷார்ங்கம் என்னும் வில்லை பிடித்தபடியால் ஷார்ங்க தன்வா ஷார்ங்க பாணின்னு நாராயணனுக்கு பேரு. கோதண்டத்தை பிடித்தபடியால் ராமனுக்கு கோதண்ட பாணின்னு பேரு. காண்டீவம்ங்கிற வில்லை தரித்தபடியால் அர்ஜுனனுக்கு காண்டீவதாரி காண்டீவ தன்வான்னு பேர். அதனால தேசிகன் சொல்ற மணிகள் கூடிய பாதுகையே மன்னியே நான் கருதுகின்றேன். காண்டீவ தன்வா அப்படின்னா அர்ஜுனன் காண்டீவ அவசியது பார்த்தான். சமரியா புஷ்பங்களை பார்த்தான். அர்ஜுனன் புஷ்பத்தை பார்த்தது ஆச்சரியமா. பீமன் புஷ்பத்தை பார்த்தா ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்? திரௌபதி என்ன பண்ணா? பூவை கொண்டான்னு கேட்டான். இவ்வளவு பெரிய சிம்பாடி பர்சன் கிட்ட அவர் ஏதோ துஷாசனனை கொல்லு, அத்தை கொல்லு, இத்த கொல்லுன்னு சொன்னா அவர் உடம்பு சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு காரியம் கொடுக்குறார். இவர்கிட்ட போய் நீ எனக்கு ஒரு பூ எடுத்துப்பா. அவர் இவ்வளவு பெரிய உடம்பு கொடுக்க எந்த பூமா? எனக்கு சௌகந்திகா புஷ்பம் வேணும்னு சொல்லிட்டு சௌகந்திகா பரவான்னு வருவான பரவாயில்ல. அந்த மாதிரி பீமனை கேட்டா இது என்ன அர்ஜுனனுக்கும் புஷ்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சபரியாம் நிவேஷிதாம் பதாப்ஜி. அதாவது ரங்கநாதனுடைய பாதத்தில் பாதுகையில் அவள் சமர்ப்பிக்கப்பட்டாள். புஷ்பம் சமர்ப்பிக்கப்பட்டாள். யாரால்? அர்ஜுனரால். காண்டீவம் பிடித்தவனால் புஷ்பம் சமர்ப்பிக்கப்பட்டது சொல்லிட்டு கிரீஷ உத்தமாங்கே. அது அந்த புஷ்பம் கிரீஷ நேத்துதான் சொன்னேன். அதான் மலகிரி கிரீஷ சிவன். கிரீஷ உத்தமாங்கே அங்கம். அங்கம்னா என்ன? பாடி. அங்கங்கள்னா பார்ட்ஸ். உத்தம அங்கம் தலை. வசதியான இடம் இல்லையா? அந்த உத்தமாங்கே சிவனுடைய சிரஸ். கிரீஷ உத்தமாங்கே. எது பெருமாள் திருவடி பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதோ அந்த புஷ்பம் சிவனுடைய சிரஸ்ல தெரிஞ்சதுங்கிற ஈஸ்வரத்வ அர்ப்பணார். ஏனெனில் சிவன் அதை உன் பாதுகைக்கு சமர்ப்பிப்பதாக கொண்டான். இது என்ன சரித்திரம்னா இது சின்ன சரித்திரம் பாரதத்துல இருக்கு. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற வேண்டி காட்டுக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். அப்ப ஒரு பன்றி வந்தது. அப்ப அந்த பன்றி மேல 2 அம்பு அடிக்கப்பட்டது.
ஒரு அம்பு அர்ஜுனந்து, இன்னொன்னு வேலுவந்து. யார் முதல்ல அடிச்சா பன்னி யாருக்கு சொந்தம்னு ஒரு சண்டை வந்துடுத்து. அந்த கிராத்தனோடு சண்டை வரும்போது கடைசியில தெரிய வருது அர்ஜுனனுக்கு, நான் சண்டையிடுவது சாக்ஷாத் சிவபெருமானுடையன்னு. சிவபெருமான் பிரத்யட்சமாய் சொன்னார், இல்லடா உன்னோட சண்டை போடணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை இருந்தது. அந்த ஆசை பூர்த்தி அடைஞ்சுடுத்து. நன்னா சண்டை போடுறேன். அதனால நீ நன்னா சண்டை போட்டேங்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன். என்ன வரம்? நீ கேட்ட பாசுபதாஸ்திரம் கிடைக்கும்னு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துட்டார். அதனால சிவன் மேல அர்ஜுனனுக்கு ஒரு தனி பிரீத்தி உண்டு. ஒரு பக்கம் நாராயணன் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் சிவன் மேல பக்தி. அதனால ஒரு நாள் சிவ பூஜைக்கு நாழிகை எடுத்தான். இது என்ன சொல்றான்னா, ஐயோ புஷ்பத்தை சமர்ப்பிக்கணுமே சிவனுக்கு, போய் நான் ஆத்துக்கு போயிட்டே இருக்க கிருஷ்ணா, அதுக்குள்ள நாழிகை ஆயிடுண்டா அப்படின்னாராம் கிருஷ்ணர். என்ன கிருஷ்ணா நான் பண்றது, கையில புஷ்பம் வச்சுட்டு இருக்கேனே, இன்னும் போக முடியும். ஒண்ணுமே இல்ல, அந்த புஷ்பத்தை என் காலில் சமர்ப்பி. நான் சிவனுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்சேன், நீ சமர்ப்பியே. சமர்ப்பிச்சாச்சு. கரெக்டான வேளையில அர்ச்சனை பண்ணி சிவனுக்கு என்னெல்லாம் அர்ச்சனை பண்ணுவானோ பெருமாள் திருவடிக்கு அர்ச்சனை பண்ணிட்டார். நேர கிருஷ்ணர் அர்ஜுனன் கையை பிடிச்சிட்டு கொண்டு நேர அரண்மனைக்கு போனா, எந்த புஷ்பத்தை அவன் கிருஷ்ணன் திருவடியில் சமர்ப்பித்தானோ அந்த புஷ்பம் சிவபெருமானுடைய தலையில இருந்துதான். அதனாலதான் அந்த சரித்திரத்தை ஞாபகம் வச்சுன்னு சொல்ற, நிவேஷிதாம் ரங்கபதே பதாப்ஜே மன்யே சபரியா மணிபாத ரக்ஷே त्वदर्पणादापिद तामपश्यात् காண்டீவதன்வா கிரிஷோத்தமாங்கே. கிரீஷன்னு சொல்லக்கூடிய சிவனுடைய உத்தமாங்கே சிரசில் அந்த புஷ்பம் சமர்ப்பிக்கப்பட்டதே அதை கண்டான் அர்ஜுனன். அது யாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது? கிருஷ்ணருடைய, நல்லா கவனிங்க, கிருஷ்ணருடைய திருவடிக்கு, கிருஷ்ணருடைய பாதுகைக்கு, பாதுகைக்கு சமர்ப்பிக்க. எல்லாரும் பாதம் பாதம் நினைச்சிட்டு இருக்கா. இனிமே பூட்டான் யாத்திராக்கு வந்தவாளுக்கு மட்டும் தெரிய வரட்டும் கிருஷ்ணா, அர்ஜுனா, அது என் திருவடிக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை, என் பாதுகா தேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறார். பத்ராணி ரங்க நிருபதேர் மணிபாத ரக்ஷே த்வித்ராண்யபி சமர்ப்பிய விபூதி காமாஹ பர்யாய லப்த புருஹூத பதா शचीनां पत्रांकुराणि विरिखन्ति पयोधरेषु रंगपते मणिपादुके. ரங்கநாதனுடைய மணிபாதுகையே விபூதி காமாக. விபூதி அப்படின்னா என்னன்னா செல்வம்னு, பொசிஷன், prized possessions were called as விபூதி. அதனால யாரெல்லாம் விபூதி காமாக நல்ல செல்வத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ துவயி சமர்ப்பிய உனக்கு சமர்ப்பிப்பார்கள். எதை? ஏதாவது சமர்ப்பிக்கணுமே, ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாதானே காரியம் நடக்கும். என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறச்ச சொல்ற, த்வித்ராணி, த்வி த்ரீணி த்வித்ராணி, ரெண்டோ மூணோ. இப்போ பொதுவா நம்ம இப்போ நான் வார்த்தைக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, சும்மா அவருமே பல பேர் அப்படியே பயந்துட்டா, இவர் வந்துட போறாரு, சும்மா பேருக்கு தான் சொல்லணும். உங்க ஆத்துக்கு வரேன்னு வச்சுக்கோ, உங்க ஆத்துல நீங்களும் சாப்பாடு சமர்ப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, நீங்கள நல்லவா தானே போடுவேன். அப்போ நீங்க முதல் தடவை பிரசாதத்தை தள்ளுற, பிரசாதம்னா சாதம், அன்னம் தள்ளிட்டு அப்புறம் சாதஞ்சாதத்துக்கு கொஞ்சம் போடலான்னு இருக்கு. ஐயோ ரொம்ப வேண்டாம், ரெண்டே ரெண்டு போடுங்க. இது ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா சொல்றது. ரெண்டே ரெண்டுன்னா என்ன? எண்ணி ஒண்ணு ரெண்டு. நீங்க ரெண்டு பேருக்கு கேட்டேன்னா நான் உங்களுக்கு திருதுன்னு பாப்பேன். ரெண்டுன்னா என்ன? கொஞ்சம். அந்த மாதிரி இப்ப இந்த ஒண்ணு ரெண்டு போடுங்க. இப்ப இந்த சிப்ஸ் எல்லாம் போடு, ரெண்டே ரெண்டு போடுங்கன்னா எண்ணி போட மாட்டாங்க, கொஞ்சம் போடுங்கன்னு அர்த்தம். ரொம்ப போட்டுறாதீங்க, நான் போறோம்னு சொல்ற வரைக்கும் நிறுத்தாதீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாமே இல்லையா. அதனால த்வித்ராணி, ரெண்டோ மூணோ இலைகள், ரெண்டோ மூணோ இலைகள். லப்தா, பெருமாள் அதை பெற்றவுடன், ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு இலையும் பெறுவார், பூவுடன் சேர்ந்து அந்த இலையும் பெறுவார். இந்த இலையும் பூவும் சேர்த்துதான் வரும். புஷ்ப பத்தத்தின்னா அடுத்தது பத்திர பத்தத்தின்னு ஒண்ணு தனியா இலை எடுக்க மாட்டார். புஷ்பம்னு வரும்போது இலையும் அதோடு சமர்ப்பிக்கப்படும். ஏனெனில் கிருஷ்ணர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அர்ஜுனா, இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு சமர்ப்பிச்சா கூட எனக்கு போரும்பா. பத்திரம், பத்திரம்னா என்ன? இலை. எந்த இலை? ஆணவருக்கும் துளசி, ஆணவருக்கும் துளசி. அவர் அருகம்புல்லும் ஏத்துப்பார், வில்வ இலையும் ஏத்துப்பார். பெருமாளுக்கு அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது, ரொம்ப வசதி துளசி. அதனால பத்திரம், புஷ்பம். எந்த புஷ்பம்? எல்லாரும் வாசனை இருந்த புஷ்பங்கள். எங்க ஊர்ல கிடைக்காது சார். இப்ப நீங்க போய் நார்வேல போய் எனக்கு நல்ல மல்லிப்பூ வேணும்னா, அந்த மல்லிகை என் மன்னன் மயங்கும்னு மதுரையில இருந்து புறப்பட்டு வரணும். அதனால அந்த மல்லிகை எங்க சமர்ப்பிக்கிறது? அந்த ஊர்ல என்ன புஷ்பமோ அது சமர்ப்பிக்க வேண்டியதுதான். அதனால பத்திரம் புஷ்பம். சரி, இது என்ன கிடைக்கல சார்,
எங்கேயாவது போய் என்னது காஸ்கோ அங்கேயும் போய் ஒரு பழத்தை வாங்குறதோ, இல்லாட்டா சாம்ஸ் கிளப்ல போய் வாங்குறதோ, இல்லாட்டா நம்ம ஊர்ல நாம்தாரி, பெங்களூர்கார யாராவது இருக்கீங்களா? நாம்தாரி தெரியுமா? நாம்தாரின்னு ஒருத்தர் வந்து அவர் அடிக்கடி நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார். அந்த நாம்தாரியிலேருந்து கொண்டு பழத்தை வாங்குறதோ, என்ன பழம் சாப்பிடுவார்? அவர் மாம்பழம் தான் சாப்பிடுவார். இல்ல பெரும்பாலும் அவகாடோவும் சாப்பிடுவார். அவருக்கு என்ன போச்சு? இது பாருங்க, பெருமாளுக்கு வந்து ஜியோகிராபி ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. சார் ஹி இஸ் எ இந்தியன் பை ஹார்ட். ஹி வில் ஹேவ் ஒன்லி அல்போன்சா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவர் எது வேணாலும் சாப்பிடுவார். அவகாடவும் சாப்பிடுவார், என்ன வேணாலும் சாப்பிடுவார். பத்திரம், புஷ்பம், பலம், 4வது தோயம். இது 3ம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் ஜலம் யோமே பக்தியா பிரயச்சதி. மெட்ராஸ் இந்த டிசம்பர் காலத்துல போயிட்டேன்னா எல்லாரும் நீர் தான் சமர்ப்பிக்கிறார். ஏன்னா அது ஆத்துக்குள்ளேயே வந்துடுது. அப்படியே வர வர வரவே பெருமாளே நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதனால பத்திரம் புஷ்பம் பத்திரம்னு இருக்கா, அந்த பத்திரம் எவ்வளவு இலை கொடுக்கணும்? 2ஓ 3ஓ கொடுத்தா போதும் சுவாமி. த்வித்ராணி. அதனால இந்த இடத்துல இருக்கிற த்வித்ராணி பத்ராணி லப்தா, பகவான் அதை பெற்றவுடன் பரியயா, அதற்கேத்தவர் அவருடைய டர்ன், பரியாயன்னு சொன்னா அவருடைய டர்ன் வரணும். இந்த உடுமி சாம்ராஜ்யத்துக்கு போனேன்னா அங்க இருக்கக்கூடிய மத்வ சம்பிரதாயத்துல பரியாயான்னு சொல்லுவா. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அஷ்டமட்டங்கள்ல ஒரு மட்டம் பரியாயா பண்ணிட்டே இருக்கும். பரியாயானா அவளுடைய டர்ன் வரும்போது பரியாய புரூபூத பதாகா. அதனால இந்திரனுடைய பதம் கிடைச்சிருமா, சொர்க்கலோகம் கிடைச்சிருங்கிற. வினிகந்தி அது எழுதி கொடுப்பாளாம். அதாவது வினிகந்தி இந்திரனுடைய பதவி கிடைச்ச உடனே இந்திரன் என்ன பண்ணிட்டு இருப்பார்? இந்திர பதவி கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும். கிடைச்ச உடனே என்ன பண்ணணுங்கிற பத்ராங்குராணி மகரிகா பயோதரேஷு சச்சீனா, அங்க சச்சி தேவின்னு இருப்போம். அவளுடைய மார்பகத்தை மகரிகா பத்திரமாக கொண்டு அது மேல வரைஞ்சுட்டு இருக்கலாம். அதாவது இந்திர பதவி கிடைக்க வைக்கும் உழைக்கணும். அப்ப பாதுகாதேவிக்கு சமர்ப்பிக்கணும். இந்திர பதவி கிடைச்ச உடனே ஒரே ராஜபோகம் தான். இது எப்படின்னா அந்த காலத்துல எங்க தாத்தா வேடிக்கையை சொல்லுவோம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும். கிடைச்ச உடனே அது வந்து ஒரு சம்பளம். அப்புறம் என்ன கவலை, எப்படினாலும் வெளியில அனுப்ப மாட்டா. அந்த மாதிரி இந்திர பதவி கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும். அது கிடைச்ச உடனே ராஜபோகங்கள் அனுபவிக்கலாம். அதனால பத்ராங்குராணி பயோதரேஷு சச்சீனா, சச்சி தேவியின் மார்பகத்தை பற்ற. நீங்க ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கேன், யூ வாண்ட் டு டேக் எ சேர், யூ கேன். ஓ வேண்டாங்கிறது சரி. அதனால என்ன ரொம்ப நாள் கால் வலிக்க போறது எட்டும். சச்சி தேவி சச்சீனா. அடுத்தது பயோதரேஷு. அப்ப இந்திர பதவியும் கிடைக்கும் புஷ்பங்களால், இலையால் அந்த பாதுகாதேவியை அர்ச்சித்தார். நிர்வர்த்தயந்தி தவதே நிச்சிதானி புஷ்பை வைஹாரிகாண்யுபவனானி வசுந்தராயாம் காலேன தே கமல லோச்சன பாதரக்ஷே கிரீடந்தி நந்தனவனே கிருதின புமாம்சஹ. கமலலோச்சன பாதரக்ஷே, யாருடைய பாதரக்ஷையே? கமலலோச்சன, தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்கள், அகண்ட கண்கள் படைத்த புண்டரீகாட்சனான கமலலோச்சனன். கமலக்ஷேத்திரம்னு பேர். இன்னைக்கு திருக்கண்டியூர். நேத்து அல்வா சாப்பிட்டோம். அல்வா கொடுத்தாரு அவர், நல்லா கொடுத்தாரு சார். அல்வா கொடுக்கறத பத்தி என்ன அல்வா கொடுத்தாரு? என்ன அல்வா கொடுத்தாரு? அசோகா அல்வா. அசோகா அல்வா எந்த ஊர்ல பண்ணுவா? பூட்டான்ல. திருவையாருக்கு போற வழியில இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் திருக்கண்டியூர். ஹரஷாவ விமோச்சனன்னு பேர் பெருமாளுக்கு. அந்த திருக்கண்டியூர் க்ஷேத்திரத்துக்கு கமல க்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா பெருமாளுக்கு கமலநாதன், தாயாருக்கு கமலவல்லி, கமல க்ஷேத்திரம், கமல விமானம், கமல தீர்த்தம். அதனால பஞ்ச கமல க்ஷேத்திரம் இது. அதனால கமல கமௌலாதீதி கமலா, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு கொண்டு சேர்ப்பவள் தாயார் கமலா என்று பெயர். இந்த கமலா தோர்த்தே போமாட்டா. ஒரு கமலா தோத்துட்டா, இந்த கமலா வந்து தோற்கவே மாட்டா. அதனால இந்த கமலாவுடைய அவளுக்கு உறுதுணையாக இருப்பது நாராயணன். அந்த கமலாவுக்கு உடனுணையாக இருந்தவர் மறக்கக்கூடியவர். அதனால அவரோடு இருந்ததுனால வெற்றி கிடையாது. இந்த கமலாக்கு வெற்றி உண்டே. அதனால இந்த கமலாவானவள் வெற்றியே வடிவெடுத்தவள். அதனால கமலலோச்சன பாதரக்ஷே, கமலத்தை ஒத்திருக்கக்கூடிய நீண்ட இதழ்கள் படைத்த பெருமாளுடைய பாதரட்சையே கிருத்தினஹா. ரொம்ப சௌபாகியம் படைத்தவர்கள் யார்? வசுந்தராயாம். வசு செல்வம், வசுந்தரா செல்வத்தை கொடுப்பவள். வசுந்தராயா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பாக்கியம் படைத்த மக்கள். வசுந்தராயாம் கிருத்தினஹா நிர்வர்த்தயந்தி உபவனானி. உபவனம்னு சொன்னா கார்டன் அர்த்தம். ஞாபகம், வனம்னா ஃபாரஸ்ட்.
உபவனம் அப்படின்னா கார்டன். வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா, கார்டன் இஸ் டேம்டு ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா இட் இஸ் வெரி ஃபாரஸ்ட்னா அடர்த்தியா இருக்கு, டென்ஸா இருக்கு. அங்கெல்லாம் வழி எல்லாம் இருக்காது. அதனால தானே இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் பாடினார், எந்த வழியில ரொம்ப இலையெல்லாம் முள்ளெல்லாம் இல்லையா அந்த வழியா நடந்து போயிட்டு. Two roads diverged in a yellow wood, and sorry I could not travel both. And being one traveler, long I stood and looked down one as far as I could to where it went to the undergrowth. Then took the one as just as fair, and having perhaps the better claim. அப்படின்னு ஒரு பெரிய the road not taken அப்படின்னு ஒரு poem. அது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்ங்கிறவர் பாடினார். அதாவது இன்றைய ஒண்ணுமே இல்லை, அடியேனுக்குமே இன்னொரு தலைமுறைக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்களுக்குலாம் எங்கேயாவது ஒரு 50 போயமாவது ஞாபகம் இருக்கும். வேர்ட்ஸ் வர்த் அவர் எழுதியிருக்க இந்த சாலிட்டரி ரீப்பர்னு ஒண்ணு உண்டு, அப்புறம் டாஃபடில்ஸ்னு ஒண்ணு உண்டு, அப்புறம் வந்து இந்த ராபர்ட் பிரவுனிங்னு ஒருத்தர் இருப்பார். அவன் மார்ச் பண்ணும்போது roses roses all the way with myrtle mixed in my path like mad, the house roofs seemed to heave and sway, the church spires flamed, such flags they had a year ago on this very day பாடுவார். எப்படி அவ வந்தா. அதே மாதிரி இந்த கிறிஸ்துவ மதத்துல வந்து அடியெல்லாம் அந்த 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 பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருக்கேன். அதனால அப்படி படிக்கும்போது காத்தால வந்து அவர் வந்து இந்த அவரை சிலுவையில ஏற்றத்துக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து கழுதையில் பவனி வந்தார். அப்ப ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடியவன பனைமர ஓலையை வச்சு வரவேற்றாங்க. பாம் சண்டே அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த பாம் சண்டேல எப்படி அவர் வந்தார் அப்படின்னு ஒரு போயம் உண்டு. இந்த மாதிரி ஒரு 50-60 போயம் ஞாபகமே இருக்கும். இப்ப போயமும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இப்ப எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். போயம் ஞாபகம் அதான் கிண்டி கொடுக்குறது. நீங்க எதுக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன்? இதான் ரொம்ப வந்து think in a very practical way. Practical approach doesn't mean you should not memorize, has been my contention. நான் எந்த கான்ஃபரன்ஸ் போனாலும் இந்த எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ்லாம் சொல்வேன், do not dissuade people from memorizing. சும்மா இது ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், புத்தகம் இருக்கு. ரைம்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், என்னதான் பின்ன ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்க. ஒண்ணுமே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம ஒரு சிஸ்டம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, தேஞ்சு போயிடும். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு இது சொல்ல வந்து நிவர்த்தி உபவனானி, ஏன்னா கார்டன் சொன்னா அது டேம்டா இருக்கும். இப்போ அதனாலதான் ராவணன் என்ன பண்ணிட்டான், சாமர்த்தியமா சீதையை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா. ராவணன் வந்து தன்னை மணந்து கொள்ள சீதையை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவளுக்கு என்ன பண்ணலாம், ஆபரணத்தை சமர்ப்பிக்கலாம், நகையை சமர்ப்பிக்கலாம். அவளுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிடிக்கல ஜுவல்லரியில. அவெல்லாம் இந்தியன் அனசூயா தேவி கிட்ட ஹை லெவல்ல வாங்கியிருக்கா. அதெல்லாம் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி ஆன்டிக் பினிஷ்ல இருக்கு. சிலதெல்லாம் குந்தன்ல இருக்கு, சிலதெல்லாம் ஸ்டெப்பா இருக்கு, சிலதெல்லாம் எனாமல் கோட்டிங்கோட இருக்கு. அது முஸ்தாஃபால கிடைக்குமா தெரியல சிங்கப்பூர்ல. அதனால அப்படி இருக்கு. அதனால ஒன்னும் கிடைக்கிறது அவ்வளவு நல்லா ரோனியம் டச்சோட சிலதெல்லாம் இருக்கு. அவ்வளவு பிரமாதமா இருக்கு இதெல்லாம். சோ அவளுக்கு அந்த ஸ்டைல இருக்கிறதா இந்த ஆபரணத்தை வச்சு அவ என்ன பண்ண போறோம். அவ வருதே உத்தரப்பிரதேஷ்ல இருந்து. அந்த இடத்துல பெனாரசி புரோக்கேட்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். பக்கத்துல போனா ஜம்தானி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய லுங்கி மெட்டீரியல் எல்லாம் கொடுத்தா அவளுக்கு அருள் பிடிக்கல. சரி என்னதான் பண்ணலாம், உபவனத்துல கொண்டு வச்சுட்டோம். அதுக்குதான் அசோக வாட்டிகான்னு பேரு. பாரு, நான் இவ்வளவு அழகா கார்டன் மெயின்டைன் பண்றேன், இதை பார்த்தாலாவது இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு கார்டன் சொன்னாலே தானே மைசூருக்கு போனேன்னா பிருந்தாவன் கார்டன்ஸ், பெங்களூர்ல ஒரு காலகட்டத்துல மரம் இருந்த காலத்தில் லால்பாக், கபன் பார்க் எல்லாம் அந்த இடங்கள்லாம் உண்டு ஒரு காலகட்டத்துல. அதனால சென்னையிலேயே இருந்தது. அதை வரதர் தூக்கி போயிட்டார் தெரியுமா. வேற வரதான்னு ஒரு புயல் வந்து பாருங்க, 7000 மரம் போயிடுத்ததுல அவ்வளவுதான். அப்ப போனதை நடவே இல்லாம. அதனால இந்த மரங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் உபவனம்னு பேர். ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. உபவனானி நிர்வர்த்தயந்தி உபவனானி நிச்சிதானி, முழுக்க நிறைஞ்சிருக்கான். எதால? புஷ்பைஹி அதான் புஷ்பத்தால நிறைஞ்சிருக்கான். வைஹாரிகாணி, இந்த சில ஊர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த ஸ்பிரிங் இருக்கிற காலத்துல போவான். நீங்க வந்து ஜப்பானுக்கெல்லாம் செரி பிளாசம்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த இடத்துல போனீங்கன்னா செரி பிளாசம் ஆயிருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி இந்த ஆம்ஸ்டர்டாம்ல எல்லாம் ஒரு ஃபிளவர் ஷோ, டியூலிப் ஷோ உண்டு. காஷ்மீரத்துக்கே அந்த ஷோ உண்டு, டியூலிப்ஸ்னு வைப்பா. புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடிய காலத்தை பார்த்தேன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா புஷ்பத்தை செடி, சில விதேசிகள்லாம் என்ன பார்ப்பானா, செடியில இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்து அழகு பாரு. செடியில புஷ்பம் இருக்கு பாரு, அதை பாரு. நம்ம உடனே புஷ்பத்தை பார்த்துட்டாலே பாரதியர்களுக்கு பறிச்சு அதை தலையில வச்சு, அதுல எந்த புஷ்பம் அழகுனா இன்னொத்தராத்துல புஷ்பம் இருக்கு பாருங்க,
அதை எடுத்து நம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். நம்ம அர்த்த புஷ்பத்தை வச்சு அர்ச்சனையே பண்ணக்கூடாது. அது இன்னொருத்தர அர்த்த புஷ்பத்தை, அதுவும் அவாளுக்கு தெரியாம, அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வாக்கிங் போறேங்கிற சாக்குல அவாத்து புஷ்பத்தை எடுத்து நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாதான் ஒரு வழக்கம் உண்டு. இதெல்லாம் இந்த நல்லெண்ணெய் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வேற யாருக்குமே வராது. சரி, இப்ப என்ன, அதுவும் தாக்ஷிணியாள் வடக்குல பொண்ணுல இந்த பஞ்சாபி அவா இவா இந்த உத்தராகண்ட் அவள்லாம் ரொம்ப இந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே தலையில வச்சுக்கிறதா வழக்கல். கொஞ்சம் நீங்க அப்படியே கர்நாடகம் இது கனகாம்பரம்னு உண்டு. கனகாம்பர புஷ்பம் பாத்திருக்கா தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு ஜாதின்னு ஒரு புஷ்பம் உண்டு, பாத்தீங்களா? நீங்களும் அவருக்கு வந்து கையில ஒரு புஸ்தகத்தை வச்சு ஜாதியை எண்ணணுங்கிறார் அவ உட்காந்து. நீங்களும் ஜாதியை பத்தியே பேசுறீங்களே அப்படின்னா, இது ஜாதி புஷ்பம்னு பேரு, வேற ஒண்ணும் இல்லை. புஷ்பத்துக்கு பேரு ஜாதி. அந்த புஷ்பகம், மல்லிகா, சம்பகம்னு ஒரு புஷ்பகம் உண்டு. சம்பகாரண்யம்னு மன்னார்குடிக்கே பேர் உண்டு. சம்பகாரண்யம்னு பேரு. பெங்களூர்ல மல்லேஸ்வரம் பக்கம் போனேன்னா ஒரு ரோடுக்கே அது பேர் உண்டு. சம்பிகைன்னு பேர் அந்த ரோடுக்கு. மார்கோசா அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்க. அதெல்லாம் புஷ்பம் அவ்வளவு இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்து மரம் எல்லாம். அதுல சம்பகம், மல்லிகா இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் புஷ்பங்கள். இந்த புஷ்பத்தை எல்லாம் பறித்து அதை ஒரு தொழுது தலையில தாட்சணியா தெற்கு பாரதியக்காரா வச்சுப்பா. இது எப்படி தெரியுதுன்னா, ராமாயணத்துல ஒரு இடத்துல மரத்தின் கிளையில நிறைய புஷ்பம் கொத்து கொத்தா பூத்து குலுங்குறது. அதை பார்த்துட்டு ராம லக்ஷ்மணான் பேசிக்கிறான். எதுக்கு? வால்மீகி ராமாயணத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்றார், எவ்வளவு அழகா புஷ்பம் பூத்து குலுங்குறது பாரு, தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தலை மாதிரி இருக்குன்னு ராமாயணத்துல. சவுத் இண்டியன் விமனோட தலை மாதிரி இருக்கு இந்த பிரான்ச். அவ்வளவு புஷ்பம் கனம் தாங்காம அப்படியே பூத்து குலுங்குறதா. இப்ப மார்கழி மாசம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த பாடுறவாடுல என்னவா புஷ்பம் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 4 பக்கம், இந்த பக்கம் ஒரு 4 ரோ, அந்த பக்கம் ஒரு 4 ரோ, இதெல்லாம் உண்டு. அதனால இந்த இடத்த என்ன சொல்ற, புஷ்பைஹி வைஹாரிகாணி கிரீடந்தி. வைஹாரிகாணி கிரீடந்தி. எப்பவுமே புஷ்பத்தை வச்சு விளையாட்டு கூட விளையாடலாமே. இந்த பூப்பந்துன்னு வச்சு உருட்டி உருட்டி விளையாடுவாளே, அதுவும் சீதையெல்லாம் சின்ன வயசுல பூப்பந்துலதான் விளையாடுவாள். அவன் பேஸ்பால் த்ரோபால் எல்லாம் பண்ண மாட்டாங்க. புஷ்பத்தை வச்சு ஒரு அழகா பூச்சண்டுன்னு பேர். புஷ்பத்தையே அழகா சண்டு மாதிரி சுத்திடுவா, அது உண்டு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல 1970s 80s 90sல கல்யாணம் ஆன பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும், கையில இந்த ரிசப்ஷன்ல ஒரு பூச்சண்டு குத்து. பாவம். அது வந்து மெட்ராஸ்ல மே மாசத்துல அக்னி நட்சத்திரத்துல கல்யாணம் நடந்துருக்கும். சாயங்காலம் ரிசப்ஷன், ஹால் ஏசியும் இருக்காது. சம்பந்தமே இல்லாத அந்த புள்ள வந்து ஒரு கோட்டை போட்டு, ஒரு டைய போட்டு, மேல ஒரு திருமண்ணை போட்டு, கையில பூச்சண்டோட நின்று இருக்கும். அதனால வரவாள்லாம் வந்து என்ன விஷஸ் சொல்வாளா கண்டலன் சொல்வாளான்னு தெரியல பார்த்தா. அதனால அந்த மாதிரி பூச்சண்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால புஷ்பத்தோட விளையாடிட்டு இருப்பானா. புஷ்பைஹி வைஹாரிகாணி, அதை விளையாடுவதற்காக தே கிரீடந்தி. கிரீடனம்னு சொன்னா விளையாடுவது. கிரீடந்தி நந்தனவனே, இந்திரனுடைய உபவனத்தில். அதாவது இந்த பாதுகாதேவிக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தால் இந்திரலோகம் கிடைக்கும்னு போன ஸ்லோகத்தை சொன்னார். இந்திரலோகத்தின் நந்தவனத்துல போய் விளையாடுவாளாம். இப்போ ஒரு இடம் கிடைச்சுடுத்துனா எல்லா ரைட்டும் கிடைச்சுடுத்துன்னு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. பாரத தேசத்துல காஷ்மீரம்ங்கிறது பிராச்சீனத்துல இருந்து ஒரு பகுதி. 70 வருஷம் நமக்கு என்ன, நம்ம பகுதி தான். நம்ம போய் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கிட முடியாது. காஷ்மீர் நமக்கு சொந்தமா கேட்டா ஆமா சொந்தம், வாங்க முடியுமா? கிடையாது. அதுக்கு 370 71 அதுல ஏபி எல்லாம் வச்சிருந்தா. அப்படின்னா இந்திரலோகம் கிடைக்குமா? கிடைக்கும். போன ஸ்லோகத்துல அதுல அனுபவம் கண்டறிய முடியாது. ஆனா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டாரு, இல்லப்பா அந்த நந்தவனத்துல கூட விளையாட முடியும். அப்ப 370 எல்லாம் கிடையாது, என்ன விளையாடலாம். நந்தனவனே காலேன, சிறிது காலத்துக்குள்ளேயே கிடைச்சோம் அப்படிங்கிறார். அர்ச்சந்தி தே மதுபிதோ மணிபாதரக்ஷே பாவாத்மகைரபி பரம் பவதீம் பிரசூனைஹி மந்தாரதாம சுபகைர் மகுடைரஜஸ்ரம் பிருந்தாரகாஹ சுரபயந்தி பதம் ததீயம் மதுபிதஹ மணிபாதரக்ஷே. மது என்கின்ற அரக்கனை கொண்டு முடித்த மதுசூதனான பகவானுடைய பாதரக்ஷையே, மதுபித மணிபாதரக்ஷே அர்ச்சயந்தி, உனக்கு அர்ச்சிக்கிறார்கள். பவதி உன்னை, பரம் நன்றாக அர்ச்சிக்கிறார்கள். பிரசூனை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கிறார்கள். பாவாத்மகைஹி அபி மனசால அர்ச்சிக்கிறார்கள்.
எல்லாத்துக்குமே சனாதன தர்மத்தை பெரியவாள்ல ரொம்ப மகரிஷிகள் மாதிரி பரம காருணிகள் லோகத்துல கிடையவே கிடையாது. அவ எப்படி பண்ணுவான்னா, இப்ப ஸ்நானம்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்நானம் பொதுவா அவகாகனம்னு பேரு. பொதுவா ஸ்நானம் எப்படி பண்ணணும்னா, அகவர்ஷண சூக்தம்னு ஒண்ணு உண்டு. கேள்விப்பட்டிருக்கலாம். வேதத்துல அகவர்ஷண சூக்தம்னு உண்டு. அத சொல்லிக் கொண்டேதான் தீர்த்தம் ஆடணும். குளிக்கும் போதே அகவர்ஷண சூக்தம் சொல்லிட்டு தான் தீர்த்தம் ஆடணும். பொதுவா தீர்த்தத்துக்கு முன்னாடி சங்கல்பமே பண்ணிக்கணும். இப்போ ஒரு நதி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம ஜெனரலி என்ன பண்ணுவோம்? சோ பியூட்டிஃபுல், இட்ஸ் சோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்குவோம். ஆனா அந்த ஒழுங்கா சனாதன தர்மத்தை பற்றுபவர்களாக இருந்தால், அது ஓடுபவள் ஒரு பெண். நதிங்கிறது ஒரு பெண் இல்லையா? நேத்து கூட நான் சொன்னேனே, அந்த சாகரம் அதெல்லாம் சரி. இப்ப அந்த நதி ஓடுறது, அந்த நதி ஒரு பெண்ணை தொடரணும்னா பர்மிஷன். அப்ப அந்த 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 நதி தாய் கிட்ட பிரார்த்திக்கணுமா, சங்கல்பம் பண்ணிக்கணும். அப்புறம் மெதுவா புரோக்ஷணம் பண்ணிட்டு தான் இறங்கணும். இதுதான் கரெக்ட் வழி. குளிக்கும் போது கூட அவகாகனம்னு பேர். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அதுல முழுகிடணும். முழுகிட்டு மூக்கால் முடி எழுந்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நடவாப்பி. இப்ப நதி பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க. நதி எல்லாம் இருந்துட்டுனா அங்க போய் குளிப்பான். நதி இல்லைன்னு வச்சுக்கோ, நடவாப்பின்னு ஒண்ணு கட்டுவா. பெரிய கிணறு, அதுக்குள்ளேயே படி இருக்கு. அப்படி டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி அதுல போய் முக்கு போட்டுட்டு வரணும். அகமர்ஷண சூக்தம் சொல்லிட்டு எங்க ஆச்சாரியர்ல இன்னைக்கும் காலங்காத்தால் 3 மணிக்கு எழுதி அகமர்ஷண சூக்தம் சொல்லிட்டு அப்படிதான் குளிக்கிறவாள்ல இன்னைக்கும் இருக்கா. அப்படி அது ஒரு அவகாகன ஸ்நானம்னு பேர். ஆனா இப்போ அவர் ஹெல்சிங்கில இருக்காருன்னு வச்சு. எங்க இருக்காது? எங்கேயோ சுவாமி ஆர்டிக் சர்க்கிள் கிட்ட அந்த நார்தர்ன் லைட்ஸ் எல்லாம் அங்கேயும் தெரியும். அங்க இருக்காருன்னு வச்சுக்கோ. அங்க சூரியனை பாப்பா. சில மாதங்கள் பாப்பா. அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சே போயிடுவார். அதனால தமிழ்நாட்டை தான் நம்ம சூரியனே பார்த்துட்டு இருக்கோம். அவர் அங்க சூரியனே பார்க்கறது ரொம்ப கடினம். அந்த சூரியனை பார்ப்பது கடினமாக இருப்பதால் அவளை கொண்டு நீ காத்தால அவகாகன ஸ்நானம் பண்ணுன்னா -35 அப்புறம் ஐஸ வச்சுதான் உடம்புல தேய்ச்சுக்கணும். அப்ப ரிஷிகள்லாம் என்ன சொல்லிட்டா, ஒருவேளை முடியாம போயிடுதுன்னா அப்ப மந்திர ஸ்நானம்னு உண்டு. மந்திரமே நீ சொல்லிட்டு வந்தா அது ஸ்நானம் பண்ணதுக்கு சமம். அது ஹெல்சிங்கில இருக்கவாள். இப்ப நீங்க உடனே பாத்தீங்களா சார், முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நாங்க என்னங்க காத்தால உட்கார்ந்து குளிச்சுட்டு வரணும், ஆஹா ஓஹோலாம் அதனால அது மந்திர ஸ்நானம். அது எப்படின்னா ஒரு குணமுமே அஹிம்சா ஒரு புஷ்பம், சத்தியம் ஒரு புஷ்பம், கருணை ஒரு புஷ்பம். அப்போ இமேஜினரி ஃபிளவர்ஸ்னு இருக்கே, அதுதான் இவர் என்ன சொல்ற, பிரசூனைஹி பாவாத்மகைஹி அப்பி, பாவத்தால சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள், பிருந்தாரகைஹி, பிருந்தாரகம் தேவர்களால், அஜஸ்ரம் எப்பொழுதுமே, சுரபயந்தி அதாவது நல்ல வாசனையோட இருக்குமா, ததீயம் எதுக்கு, ததீயம் பதம் உன் பாதத்துக்கு, சுபகைஹி மகுடைஹி அதாவது தேவர்கள் என்ன பண்ணுவானா, மந்தார தாம, மந்தாரம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. மந்தார புஷ்பத்தை தலையில நன்னா முண்டாசு மாதிரி கட்டிட்டு தன்னுடைய கிரீடத்துல அதோட பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறாளா, திருவடி கிட்ட நமஸ்காரம் சொல்றாளா, அந்த மந்தார புஷ்பம் பாதுகாதேவி கிட்ட விழறதான். ஒன்னும் இமேஜினரி பிளவர்ஸ் இல்லாட்ட தேவர்கள் தலையில் சூட்டிய மந்தார புஷ்பங்கள் விழறதே.